சற்று முன்பு கிடைத்துள்ள மற்றொரு முக்கிய செய்தி, சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார். சையத், இந்த வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்ன? சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வைக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இதில் அரசு பல கோடி ரூபாய் செலவழிப்பதாகவும் மக்கள் நல திட்டத்தில் செயல்படுத்த பாடுகிறதும் இந்த நிலையில் இந்த திட்டத்துக்கு தடை விதிக்க முடியாத எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். திருச்சியை சேர்ந்த விரும்பாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் காவிரி ஆற்றை நம்பி திருச்சி, தஞ்சை, திருவாரூர், கரூர் மாவட்டங்களில் அந்த 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலால் விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் தேவைக்காக பூர்த்தி செய்யும் வகையில் காவிரி நீர் உள்ளதாகவும், மேலும் பல்வேறு திட்டங்களை அந்த தண்ணீரை எடுப்பதால் மணல் அள்ளுவது போன்ற காரணங்களால் நிலத்தடி நீர் பெருமளவு பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதை தடுப்பதற்கு தடுப்பணையை கட்டிய பின்பு இது போன்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தார். இந்த மனுவானது ஏற்கனவே விசாரணைக்கு வந்த போது சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது இடைக்கால தடை விதித்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் நிலையில் இந்த மனுவானது நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி மரியா கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த போது விசாரணையின் போது சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது கடந்த 2018ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று கூட்டு குடிநீர் திட்டத்தை திட்டம் செய்ய அந்த மனு கொடுத்ததாகவும், அந்த மனு அடிப்படையில் தமிழக அரசு 1873 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை துவக்கியுள்ளதாகவும், தற்போது 90% பணியில் முடிந்துள்ளதாகவும், எனவே இந்த தடை நீக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பல கோடி ரூபாய் செலவழித்த பின்பு மக்கள் நலத்தை அந்த திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது எனவும், எனவே அந்த மனுதான் தடுப்பணை கட்டுவது குறித்து புதிதாக மனு அளித்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்து சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சையத் நிஜாமுதீன். சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடைக்கால தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அரசு பல கோடி ரூபாய் செலவழித்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த பாடுபடுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம் தொடர்பாக அரசு பல கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் இடையீட்டு மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்திற்கான தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையை நீக்கி இருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு.